ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் அமெரிக்கா கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வரைவு திட்டத்தை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை அமெரிக்கா இன்றைக்கு விடுத்திருக்கிறது. ஏன்னா காசாவினுடைய சமாதான ஒப்பந்தம் என்பது ரொம்ப ரொம்ப பலவீனமான ஒப்பந்தமாக இருக்கிறது. எனவே அனைவரும் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்போதுதான் காசாவில் நம்ம அமைதியை நிலைநாட்ட முடியும் என்று சொல்லி அமெரிக்கா சொல்லி இருந்தாலும் இன்றைக்கு சீனாவும் ரஷ்யாவும் எடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல காசாவுக்கான அமெரிக்காவினுடைய அமைதி திட்டத்தை நாங்கள் கொள்ள மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படி என்றால் காசாவுடைய அமைதி திட்டம் தொடர்பான புதிய வரைவு தீர்மானத்தை ஐநாவிலே அமெரிக்கா செக்யூரிட்டி கவுன்சில் சமர்ப்பிக்கிற போது செக்யூரிட்டி கவுன்சில் சீனாவும் ரஷ்யாவும் வீட்டோவை பயன்படுத்த இருக்கின்றன என்கிற தகவல்கள் தற்போது புரிந்து கொள்ள முடிகிறது. எதற்காக இந்த காரணங்களை சொல்கிறார்கள், எதற்காக இந்த முடிவுக்கு சீனா செல்கிறது? அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வந்த மாபெரும் தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு இன்றோடு 36வது நாட்களை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். 2 ஆண்டுகள் நடத்தப்பட்ட பாரிய யுத்தத்தில் முழு காசாவும் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு காசா பகுதிகளில் என்ன நடக்கிறது, அதையொட்டிய சர்வதேச நிலப்பரப்பிலே என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் இந்த வீடியோவின் ஊடாகவும் நம்ம தெரிந்து கொள்ள இருக்கக்கூடிய நிலையில இன்றைய நாள் வெளியாக இருக்கக்கூடிய தகவல்கள் மிக முக்கியமான பல தகவல்களுக்கு முன்பதாக இன்றைக்கும் கான் யூனிஸினுடைய பல பகுதிகளிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வான்வழி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. குறிப்பாக எல்லோ பார்டர் என்று சொல்லக்கூடிய அந்த தற்போது உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தின் பிரகாரம் இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. ஆனால் அந்த பகுதிகளிலும் அப்பாவி பொதுமக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில தான் அந்த பகுதிகள் மீது பாரிய வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி இருக்கக்கூடிய நிலையில காசாவில் அமைதியை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கூறி அமெரிக்காவினால் ஒரு வரைவு திட்டம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. காசாவில் இந்த அடிப்படையில் தான் அமைதி பேணப்பட வேண்டும் என்று அமெரிக்கா ஒரு திட்டத்தை முன்வைத்து இதனை ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலுக்கும் கொடுத்திருக்கிறது. பாதுகாப்பு கவுன்சில் 15 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதில் 5 பேர் வீட்டோ பவர் கொண்டவர்கள். அமெரிக்கா, பிரான்ஸ், பிரித்தானியா, சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகள் வீட்டோ பவரை கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்றன. ஐநாவில் எந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டாலும், குறிப்பாக பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானங்கள் கொண்டு வரப்படுகிற போது இந்த 5 வீட்டோ பவர் கொண்ட நாடுகளில் ஒரு நாடு ஏற்றுக்கொள்ள மறுப்பு தெரிவித்தாலும் அந்த தீர்மானம் ரத்தாகிவிடும். இதுதான் வீட்டோ பவர் என்று சொல்லப்படுகிறது. வீட்டோ பவர் கொண்ட 5 நாடுகளோடு மொத்தம் 15 உறுப்பினர்கள் செக்யூரிட்டி கவுன்சிலில் இருக்கக்கூடிய நிலையில தான் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் அமெரிக்கா கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வரைவு திட்டத்தை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை அமெரிக்கா இன்றைக்கு விடுத்திருக்கிறது. ஏன்னா காசாவினுடைய சமாதான ஒப்பந்தம் என்பது ரொம்ப ரொம்ப பலவீனமான ஒப்பந்தமாக இருக்கிறது. எனவே அனைவரும் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்போதுதான் காசாவில் நம்ம அமைதியை நிலைநாட்ட முடியும் என்று சொல்லி அமெரிக்கா சொல்லி இருந்தாலும் இன்றைக்கு சீனாவும் ரஷ்யாவும் எடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல காசாவுக்கான அமெரிக்காவினுடைய அமைதி திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படி என்றால் காசாவுடைய அமைதி திட்டம் தொடர்பான புதிய வரைவு தீர்மானத்தை ஐநாவிலே அமெரிக்கா செக்யூரிட்டி கவுன்சில் சமர்ப்பிக்கிற போது செக்யூரிட்டி கவுன்சில் சீனாவும் ரஷ்யாவும் வீட்டோவை பயன்படுத்த இருக்கின்றன என்கிற தகவல்கள் தற்போது புரிந்து கொள்ள முடிகிறது. எதற்காக இந்த காரணங்களை சொல்கிறார்கள், எதற்காக இந்த முடிவுக்கு சீனா செல்கிறது என்கிற கேள்விகள் எழுந்தாலும் அதற்குரிய பதில்கள் இன்னும் வரவில்லை. ஆனால் காசாவுக்குள் ஒரு சர்வதேச படை என்கிற பெயர்ல அமெரிக்கா மீண்டும் காசா மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை முடிவை எடுக்க போகிறது. குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை எப்படியாவது அடக்க வேண்டும், ஆயுதங்களை இல்லாதொழித்து இஸ்ரேலுடைய ஆளுகைக்கு கீழாக ஒரு அடிமைத்தன வாழ்க்கைக்குள்ளாக காசாவை கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு நுட்பமான திட்டமாக இந்த திட்டம் இருக்கிற காரணத்தினாலேயும் இந்த திட்டத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கலாம். இந்த திட்டம் கண்டிப்பாக ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலுடைய அனுமதி பெற வேண்டியிருக்கிறது. அப்படி பெறுகிற போது இவர்கள் வீட்டோவை பயன்படுத்தினால் கண்டிப்பாக இது பாஸ் ஆக
ஆகாது. எனவே அமெரிக்காவினுடைய இந்த திட்டத்தை அவர்களால் நடைமுறைப்படுத்த முடியாமல் போய்விடும் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிற அதே நேரம் பாலஸ்தீனத்தில் செயல்பட்டு வருகிற வெஸ்ட் பேங்க்ல பாலஸ்தீனம் சார்பாக செயல்பட்டு வருகிற வங்கிகள் பேங்குகளுடனான அனைத்து தொடர்புகளையும் இஸ்ரேல் துண்டிக்க இருக்கிறது என்கிற ஒரு செய்தியை விடுத்திருக்கிறார்கள். எதிர்வருகிற 6 மாதங்களுக்குள்ளாக இந்த துண்டிப்பு நிகழலாம் என்றும் இஸ்ரேல் சொல்லி இருக்கிறது. இந்த துண்டிப்பு நிகழ்ந்தால் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்திற்கு பாலஸ்தீனம் தள்ளப்படும். ஏன்னா பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு சுயமாக ஒரு பேங்கை இயக்க முடியாது. இஸ்ரேலுடைய பேங்கோடு இணைந்துதான் அவர்கள் இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அடிமைத்தன வேலை என்று சொல்லி பாருங்கள். இதெல்லாம் எதிர்த்து தான் அந்த தாக்குதல்களை அவர்கள் ஆரம்பித்தார்கள் என்பதை புரிந்து கொண்டோம் என்றாலே அவர்களுடைய பகுதி எவ்வளவு நியாயமானது என்பது தெரியும். இப்படி இருக்கிற சூழல்ல பாலஸ்தீனம் சார்பாக பாலஸ்தீன மக்களுடைய சொத்துக்கள் பாலஸ்தீன வங்கிகள்ல 27 பில்லியனுக்கு அதிகமான பெறுமதி உடையதாக இருக்கிற போது எதிர்வருகிற 6 மாதங்களுக்குள்ளாக பாலஸ்தீன பேங்குகளுடனான அனைத்து தொடர்புகளையும் இஸ்ரேல் துண்டிக்க இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. இப்படி துண்டித்தால் பாலஸ்தீனம் மிகப்பெரிய கஷ்டத்தை சந்திக்கும். குறிப்பாக பாலஸ்தீனத்துக்கு வருகிற கரண்ட் பவர்ல 90% அதிகமான மின்சாரம் இஸ்ரேலில் இருந்துதான் பெறப்படுகிறது. எனவே இதற்கான கணக்குகள், இதற்கான பணங்களை செலுத்தணும்னா வங்கி தொடர்புகள் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த செயல்பாடுகளை முன்னெடுக்க முடியாது. அதே போன்று தண்ணீர், காசாவுக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீர்ல 80% இஸ்ரேலில் இருந்துதான் அவர்கள் இறக்குமதி செய்கிறார்கள். எனவே வங்கிகள் மூடப்பட்டால் அல்லது வங்கிகளுடைய தொடர்புகள் துண்டிக்கப்பட்டால் அவர்களால் இந்த காரியங்களையும் செய்ய முடியாமல் போய்விடும். எனவே இது பாலஸ்தீனத்துக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கக்கூடிய திட்டமிட்ட சதி செயலாக இஸ்ரேலால் முன்னெடுக்கப்படுகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆராய்ச்சியாளர்கள் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்புல நெதன்யாஹுக்கு மிகப்பெரிய அழுத்தங்கள் இஸ்ரேலுக்குள் உருவாகி வருகிறது. குறிப்பாக நெதன்யாஹு பெயரளவில் தான் ஜனாதிபதியாக இருக்கிறார். இஸ்ரேலுடைய அனைத்து தீர்மானங்களையும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான் முன்னின்று எடுத்து வருகிறார். எனவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை மீறி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுக்கு எந்த விதமான செயல்பாடுகளையும் முன்னெடுக்க முடியாமல் இருக்கிறது. இது நெதன்யாஹுடைய அரசாங்கத்துக்கு ஒரு மரண அடியாக மாறி இருக்கிறது. மொத்தத்தில் அமெரிக்க அதிபர் அமெரிக்காவுக்கு மட்டும் அதிபர் இல்ல, இஸ்ரேலுக்கும் அதிபர் என்கிற வகையில தான் செயல்பட்டு வருகிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார். அதே நேரம் காசாவுடைய நகராட்சி ஒன்றியம் விடுத்திருக்கக்கூடிய இன்றைய செய்திகள்ல இந்த யுத்தத்தில் கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட கிணறுகளை மொத்தமாக இஸ்ரேல் அளித்திருக்கிறது. காசாவுக்கு தேவையான தண்ணீர் உள்நாட்டில் இந்த கிணறுகள் மூலமாக சுத்தமான தண்ணீர் பெறப்பட்டு வந்த நிலையில 700க்கும் மேற்பட்ட கிணறுகளை மொத்தமாக இவர்கள் அளித்திருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகளும் பதிவாகி இருக்கிறது. அதே நேரம் இஸ்ரேலில் இன்றைக்கு மாரியூ செய்தி பிரிவு ஒரு கருத்து கணிப்பீட்டை மேற்கொண்டிருக்கிறது. அந்த கருத்து கணிப்பீடு எதற்காக மேற்கொள்ளப்பட்டதுன்னா, நேற்றைய தினம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுக்கு அவருடைய ஊழல் குற்றச்சாட்டிலிருந்து மன்னிப்பு கொடுங்கள் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலிய அதிபராக செயல்படக்கூடிய ஐசக் ஹெர்சாகுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். இதனை உள்நாட்டு மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதுதான் இந்த கருத்து கணிப்பின் முடிவாக இருந்தது. 44% இஸ்ரேலியர்கள் பெஞ்சமின் நெதன்யாஹுக்கு பொது மன்னிப்பு வழங்குவது, ஊழல் குற்றச்சாட்டிலிருந்து அவரை விடுவிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலிய மக்களே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுவை ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கிறார்கள். ஒரு கால இந்த யுத்தம் நடந்து அதில் அவர் ஜெயிச்சிருந்தார்னா கூட யுத்தத்தையே வென்று தந்த தலைவர் என்று சொல்லி அதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் நாங்கள் ஒப்புக்கொள்ள முடியாது, அவருக்கு மன்னிப்பு கொடுக்க முடியாது என்பதில் மிக தெளிவாக திடமாக இருக்கிறார்கள். 44% ட்ரம்பினுடைய கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்று 39% கருத்து சொல்லி இருக்கிறார்கள். பெரும்பான்மையானவர்கள் ட்ரம்புடைய கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற அழுத்தமான செய்தியை பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில தான் இன்றைக்கு காசாவுக்குள்ள சர்வதேச படைகள் அனுப்பப்படுவது தொடர்பான பேச்சுக்கள் தொடர்ந்து எழுகிறது. இந்த ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சில்ல கொண்டு வருகிற அமெரிக்காவுடைய வரைவு தீர்மானத்திலே அது இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஐநா சார்பாக இந்த வரைவு தீர்மானம் பாஸ் பண்ணப்பட்டால் சர்வதேச படைப்பிரிவு காசாவுக்குள் அனுப்பப்படுகிற போது இந்தோனேஷியாவிலிருந்து 20,000 துருப்புக்களை 20,000 சோல்ஜர்ஸ் நாங்க காசாவுக்குள்ள அனுப்புறதுக்கு தயாராக இருக்கிறோம். இதிலே மருத்துவர்கள், பொறியியலாளர்கள் பல பேரும் அனுப்பப்படுவார்கள் என்று இன்றைக்கு இந்தோனேஷியாவுடைய வெளிவிவகார அமைச்சர் சொல்லி இருக்கிறார். மொத்தத்தில் இந்தோனேஷியா தான் திரும்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்த சர்வதேச படை விவகாரத்தில் அழுத்தமாக இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். சர்வதேச படை காசாவுக்குள் போனால் மிகப்பெரிய சிக்கல்களை உண்டாக்கும் என்கிற நிலையில துருக்கியினுடைய படைகள் காசாவுக்குள்ள வரக்கூடாது என்றும் மிக தெளிவாக இஸ்ரேல் வாதிட்டுக் கொண்டிருக்கு. துருக்கி அதே போன்ற கத்தருடைய படைகள் வரக்கூடாதுன்னா அவங்களுக்கு அவங்க ஃபேவராக இருக்க மாட்டாங்க. இந்தோனேஷியா மாதிரி நாடுகள் ஃபேவராக இருந்து
இருந்துருவாங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரியான அனுமதி அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய நிலையில தான் இன்றைக்கும் இஸ்ரேல் காசாவுக்குள் உணவுகள் மருந்துகள் அனுப்புவதற்கு தடை விதித்துக் கொண்டிருக்கிறது. 600க்கு மேற்பட்ட லாரிகள் ஒவ்வொரு நாளும் காசாவுக்குள்ள நுழைய வேண்டிய நேரத்தில் ஒரு நாளைக்கு 190 லாரிகள் மாத்திரம்தான் உள்ளே நுழைகிறது என்பது மிகப்பெரிய ஒரு இழப்பாக காசாவுக்குள் இருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்ற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ந்தும் பாலஸ்தீனம் தொடர்பான அன்றாட செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தருவதற்கு தயாராக நியூஸ் என்கிற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.